எனக்கு என்னன்னா தமிழ் குமரனுக்கு அடையாளம் கொடுத்ததே இந்த தொகுதி தான். பெண்ணாகரம் பை எலெக்ஷன் 2010. அப்படி இருந்தும் எனக்கு எப்படி மனசு வந்ததுன்னே தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து, மாம்பழம் சின்னத்தை எதிர்த்து எப்படியா நீ போட்டிடுவ? உனக்கு அடையாளம், உங்க அப்பாவுக்கு அடையாளம் கொடுத்த கட்சி மீது எப்படி எதிர்த்து நீ போட்டியல? உங்க அப்பாவுக்கும் உனக்கும் அடையாளம் கொடுத்த மாம்பழம் சின்னத்தை எதிர்த்து எப்படியா போட்டிடுற? எவ்வளவு வன்மம், எவ்வளவு வெறித்தனம், எவ்வளவு சூழ்ச்சி, துரோகி, எவ்வளவு பெரிய துரோகம். 4 முறை இந்த கட்சி உங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கு. 4 முறை அந்த கட்சியை எதிர்த்து உங்க பையனை அனுப்பி நீ போட்டியிட வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மனசுல உள்ள பணம் மூட்டை எடுத்துட்டு வருவோம். சம்பாதிச்ச பணம் எப்படி சம்பாதிச்சான்னு எனக்கு தெரியும். எடுத்துட்டு வருவோம். 1000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன், நீ வா, அங்க வா, இப்படி வா, இப்படி வா. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜி.கே. மணி காட்டி கொடுக்கிற துரோகி. தமிழ் குமரன் அதெல்லாம் சொல்லாது. பாட்டி கொடுக்கிற அடையாள ஒரு இடம் வச்சிருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கு கர்மத்தெல்லாம் முடியும். நம்ம எவ்வளவு வேலைகள் இருக்கு, நம்ம ஜெயிக்கணும். எனக்கு அதை எதுக்குன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, தமிழ் குமரன் டெபாசிட்டை இழக்கணும். தோக்கிறது உறுதி, அதை மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்த அந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சரி, அனைத்து கட்சிக்காரர்களும் சரி, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், எந்த பாட்டாளி எந்த கட்சி இருந்தாலும் தமிழ் குமரன் துரோகி, தமிழ் குமரன் துரோகின்னு அடையாளம் சொல்லிட்டாங்க. ஐயோ போதும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பாடி செல்வம் நினைச்சு பாருங்க, பழைய கட்சிக்காரர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவர் இந்த சீட்டு கேட்கல, என்கிட்ட சீட்டு கேட்கல, நான் கொடுத்த அவர்கிட்ட சீட்டு. தொடக்கத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ முறை சிறைக்கு சென்று இந்த மக்களுக்காக போராடுகின்ற நம்ம பழைய கட்சிக்காரர். அதனாலதான் வாய்ப்பு கொடுத்து நம்ம இங்க போட்டியிட்டு நிச்சயமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார். இந்த பகுதி வளர்ச்சி இல்லாத பகுதி, ஏரியூர் பகுதி எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. ஏன்னா இங்க வந்தாலே, எப்ப வந்தாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் என்ன அவ்வளோ என் மேல அவ்வளோ உணர்வு பாசம் வைக்கின்ற இந்த பகுதி. அதனால வளர்ச்சி கிடையாது, வளர்ச்சி இல்லை. ஒரு கல்லூரி கொண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு கட்டிடம் கூட கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 25 லட்சம் என் நிதியில் இருந்தது, நான் கொடுத்தது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, இந்த தொகுதி ஏரியூர் தொகுதி என்றால் இதுல அதிகமா கிட்னி பாதிப்பு, புளோரோசிஸ், நச்சு பொருள் தண்ணியில் இருக்கு. இதுல என்ன கொடுமை தெரியுமா, இந்த டேமை பார்க்கலாம், ஆனா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. கண்ணால பார்க்கலாம், நாகமுறை, நெருப்பூர், இன்னும் கொஞ்சம் கோட்டையூர், இந்த பக்கம் எல்லாம் போனா, ஒட்டனூர் எல்லாம் போனா அதை பார்க்கலாம், அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இதோட ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா? இதையெல்லாம் மாற்றி வேண்டும். அதற்கு பாடி செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டம் நிச்சயமாக நடைபெறும். ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் போன்று ஏரியூருக்கு தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த திட்டத்தை முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்ன.